தாயக விடுதலை போரில் இன்னுயிரிந்த இனப்பற்றாளருக்கும் பொதுமக்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். நம் மண் காக்க, மானம் காக்க, நம் மொழி காக்க, இனம் காக்க போராடி உயிர் நீத்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசுடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி இனிமூடி துணிகின்ற வீர வேங்கியர் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டியெழுப்போம் தமிழர் உலகத்தை, வென்றாக வேண்டும் தமிழ், அது கொன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழரை நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். இன்றைய தினம் விடுதலை போருக்காக கப்பல் விட்ட நமது பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வின் போது நம்ம கிணத்துக்கடவு நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம தொகுதியில் சிறப்பாக களப்பணி செஞ்சு கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அவர்களை கௌரவிக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வின் போது முதல் ஊக்கத்தொகை பெறுபவர் நமது அபய் நகர் குமாரன் அவர்கள். அவருக்கு ஊக்கத்தொகை வழங்குபவர்கள் ஆனந்தண்ணன். புக்கு இருங்க, முதல் இதை கொடுத்துருங்க. இந்த ஊக்கத்தொகையோடு அவருக்கு நமது வ.உ. சிதம்பரனார் அவர்களின் புத்தகத்தை நம்ம தமிழ் மீட்சி பாசனுடைய காலம்பாளையம் செல்வமையா அவர்களுக்கு வழங்குவார். சிறந்த விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, சிறந்த இலக்கியவாதி. இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையிலே முன்னணியிலே இருக்கக்கூடியவர். கோவை சிறையிலே இருக்கும் பொழுதுதான் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதினார். மிகப்பெரிய நூல், தமிழ் அறிஞர்களால் மிகவும் போற்றப்படக்கூடிய நூல். இது போன்ற பல நூல்களை அவர் எழுதிய சிறந்த இலக்கியவாதியும் ஆவார். கட்சிக்காக, சமுதாயத்துக்காக நல்ல பல செயல்களை செய்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் பாராட்டி வருகின்றோம். அந்த வகையிலே வி. சிதம்பரனார் அவருடைய அந்த இலக்கிய பணிகளை தொகுத்து சாகித்ய அகாடமி வெளியிட்ட அந்த நூலை அன்பு இளவரசி பரிசாக அளிக்கிறது. அடுத்ததாக கௌரவிக்கப்படுபவர் திரு கிரண் அவர்கள். அவருக்கு கௌரவிக்கப்படுவர் வழங்கக்கூடியவர் அண்ணன் ராஜதுரை அண்ணா அவர்கள். வாங்கண்ணா. தம்பி. அதே போன்று கிரண் அவர்களுக்கு வாங்க, நீங்க தமிழ் மீட்சி பாசனுடைய செல்வமையா அவர்களுக்கு புத்தகம் வழங்குவார். அடுத்ததாக கௌரவிக்கப்படுவர் திரு பூபதி அண்ணன் அவர்கள். அவரை கௌரவிக்கப்படுவர் அசோக் அவர்கள். அன்பு இளவல் பூபதி அவர்களுக்கு இந்த நூலை கற்பிக்கின்றனர். அடுத்தபடியாக கௌரவிக்கப்படுவர் அபு. அதான் இந்த மாதம் சிறப்பாக களப்பணி ஏற்றவங்க கிணத்துக்கடவு தொகுதியில முதலே சொல்லிட்டேன்.
உருவம் மட்டும் இல்லாம குண்டறிக்கி கொண்டு வர்றது, உரைகளை கொண்டு வந்து கொடுக்கறது, பணிகளை செய்யறாங்க. தொடர்ச்சியா சிறப்பாக களப்பணி செய்யறவங்க நாம் தமிழ் கட்சியினுடைய சிறப்பாக களப்பணி செஞ்சு முன்னணியில வந்து நிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கௌரவிக்கிறோம். இவருக்கு கௌரவிச்சிருக்கு நானே கொடுக்குறேன். தொடர்ச்சியாக 3ஆம் முறையாக தம்பி வாங்குறேன். என் நெஞ்சம் நிறைந்த அன்பு தம்பி அபு அவர்கள். அடுத்த கௌரவிக்கப்படுவர் தம்பி கார்த்திக் ராஜா அவர்கள். அவரை கௌரவிக்கவர் அசோக்குமார் அவர்கள். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆக்கமும் ஊக்கம் கொண்ட அன்பு தம்பி கார்த்திக். அடுத்த ஊக்கத்தொகை பெறுவர் நமது தொகுதியினுடைய செயலாளர் அசோக்குமார் அவர்கள். அவருக்கு வழங்குவர் சக்திவேல், வீர தமிழர் முன்னணியினுடைய சக்திவேல் அவர்கள். உண்மையிலேயே அசோக் அவருடைய பணி ரொம்ப பாராட்டப்படுகிறது. நிறைய பணிகள் அவர் மற்ற பணிகளுக்கு நடுவிலும் நேரமில்லாத நேரத்திலும் கட்சிக்காக ஒரு படுற பாடு செயல்படக்கூடிய. அடுத்தபடியாக ஊக்கத்தொகை பெறுபவர் சிவகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுக்கு வழங்குவது பூலோகம். அன்பு தம்பி சிவகிருஷ்ணன் அவர்களை பாராட்டுகிறேன். பிரதீப் மட்டும் இருக்கு, பிரதீப் இல்ல. இப்ப அடுத்ததாக பிரதீப் அவர்கிட்ட கொடுக்கணும். 2ஆம் முறையா பிரதீப் வாங்க போறாரு. ஆனா பிரதீப் இப்ப வராதனால அதை பிறகு அவருக்கு கொடுத்துருவோம். அது பேருந்து பயண செலவுக்கு வரல. அந்த தொகையை வந்து கொடுக்குறியா? பொருளாளர் கிரண் கொடுத்து கிரண் தம்பியினுடைய ஊக்கத்தொகையை திரும்ப நமது கட்சிக்கான மாவீரர் நாள் செல்லும் பயணத்துக்கு அந்த 1000 ரூபாய் நன்கொடையை வழங்குகிறார். ஆனந்தனா மாவீரர் நாள் பயணத்துக்காக இப்ப வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம போற இடம் மாறுதல இருக்கு. அடுத்து நம்ம 27ஆம் தேதி மாவீரர் நாள் பயணம் இருக்கு. அந்த மாவீரர் நாள் பயணத்துக்காக நம்ம பயணப்படுறதுக்கான இடமும் மாற்றிருக்காங்க. முன்கூட்டியே நம்ம பதிவு செஞ்சு பேருந்தில் இருக்கையில் புக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக விரைந்து உறவுகள் பெயர் கொடுத்து தொகை 1000 ரூபாய் போயிட்டு வரக்கான உணவுக்கும் சேர்த்து திட்டமிட்டு வச்சிருக்கு. அது முன்ன பின்ன வரலாம். முடிஞ்ச அளவுக்கு உறவுகள் பெயர் கொடுத்து தங்களை பதிவு செய்யுங்கள். தங்களது இருக்கைகளை முன்பதிவு செஞ்சு கொள்ளுங்கள். என்னன்னா இப்ப நம்ம தொகுதி பொறுப்பாளர் எல்லாத்துக்குமே வந்து பரிந்துரை கொடுத்துருக்கிறோம். அது யார் கொடுத்துருக்கிறோம் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எல்லாம் அவங்களோட பகுதியிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆள் 5 பேர் ஒரு குழுவா சேர்த்து வர்றதுக்கான ஏற்பாடு பண்ண பாருங்க. நம்ம ஒரு 50 பேரா நம்ம போறது தெரியாது. அடுத்த கட்டமா இதுவரைக்கும் ஊக்கத்தொகை வாங்க இனிமே நம்ம உறவுகள் களப்பணி செஞ்சு அவங்களும் ஊக்கத்தொகை வாங்கக்காக எல்லாரையும் வேண்டுகிறேன், பாராட்டுகிறேன். இப்ப நம்ம கிணத்துக்கடை தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே 5 முனை போட்டி வரப்போறது 26 தேர்தலுக்கு. 26 தேர்தலுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் முன்கூட்டியே தங்களை திட்டமிட்டு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப வந்திருக்க உறவுகள் தத்துவம் கொள்கை ஏற்றுதான் நம்ம தலைவரை நேசிச்சு வழி நடத்திட்டு இருக்கோம். 2026 தேர்தலுக்காக இப்ப இருந்தே எல்லா கட்சியிலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அந்த இலக்கை பயணம் பண்ணி வெற்றியை இலக்கை தொடர்க்கு கட்சியின் உறவுகள் இதே போல எல்லா நிகழ்வுகளும் கலந்து களப்பணி செஞ்சு நமது கட்சியை வெற்றி கோட்டை அடையிறதுக்கு எல்லாரும் உதவி புரியணும். இது என்னுடைய வேண்டுகோளும் மாவட்ட தலைவரின் சார்பாகவும் தொகுதி செயலாளர் சார்பும் உறவுகள் முன்னாடி வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ச்சியா நமக்குள்ள ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் அதை மறந்துட்டு
எதிரிகள் வெளியில் இருக்கும்போது நமக்குள் எதிரிகள் தேடாம நம்ம இலக்கு நோக்கி பயணிக்கணும். அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக நமக்கு தேவை. திரைக்கவர்ச்சி, மது போதை, இது எல்லாம் கடந்து நம்ம கொள்கையும் தத்துவத்தையும் முன்னின்று 15 வருடங்களா நம்ம தேர்தல் களத்தில் நின்றுட்டு இருக்கோம். மக்கள் பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். மற்ற எல்லா தொகுதியும் விட நம்ம தொகுதி முன்மாதிரியா இருக்கணும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவசியம் இந்த தொகுதிக்கு தேவை. நல்லது, நன்றி. வாங்க. மயில் இன்னைக்கு தாமதமா? வேற யாருக்கும் தம்பி எடுங்க. லாரன்ஸ் அண்ணா அவர் வந்திருக்காரு. அவரையும் வர சொல்லுங்க. வெளியில் இருக்கிறார். வளர்த்து வணக்கம் செலுத்துங்க. வணக்கம். எதுக்கு